இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லென்த் எடுத்துக்கலாம். 0லேருந்து 24.5 சென்டிமீட்டர் லென்த்து. இப்போ பிரெட் பார்க்கலாம். பிரெட்டு 0லேருந்து இப்போங்க 7 சென்டிமீட்டர் இருக்குது பிரெட். ஓகேங்களா? அதே மாதிரி 4 இது இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். 1 2 3 4 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இதில் வேணும்னா நீங்கள் இதில் பெயிண்ட் கூட பண்ணிக்கோங்க. அப்படி வேணான்னா நீங்கள் கலர் பேப்பர் நான் இந்த அதே சைஸ்க்கு நான் சொன்ன சைஸ்க்கு நீங்கள் கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் நிறையா பேர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. கம்மை வந்து இப்படியே போட்டு இது அப்ளை பண்ணாமல் பண்ணுவீங்க. அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக பார்த்து. அதே மாதிரி எல்லோரும் பேஸ்டல் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் எடுத்துக்கோங்க. பேஸ்டல் கலர் எடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அதில் எழுதுறது எதாவது வேணால் வெல்கம் டு ஹோம் அந்த மாதிரி எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும். தெரியும் நீங்கள் எழுதியிருக்கிறது. டார்க் கலர்ஸ் எடுத்திங்கன்னா எழுதும் போது சரியாக தெரியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 4 இது நான் ஒட்டிட்டேன். பார்த்துக்கோங்க. நான் 4 இது ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டால் போதும். வச்சுட்டு சணல் கயிறு இருந்துச்சுன்னா சணல் கயிறு வச்சுக்கோங்க. என்கிட்ட சணல் கயிறு இல்லாதனால நான் வந்து பேம்போ ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். 2 பேம்போ ஸ்டிக்கை வச்சுட்டு பின்னாடி பக்கம் இது பண்ணிக்கணும். ஸ்டாண்டு மாதிரி ஒட்டிக்கிறதுக்கு தான். நீங்கள் நினச்சிங்க இது வந்து பேம்போ ஸ்டிக் நம்மளுக்கு வச்சா அப்படி அசிங்கமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் அழகாக பெயிண்ட் அடிச்சுக்கணும். பின்னாடி பக்கம் இப்படி ஒட்டி இருக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடு இது அது நல்லா அப்படி தெரியுது. இப்போ பேக் சைடு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினா அந்த பேம்போ ஸ்டிக்கு ஒட்டாது. ஸோ அதனால் நான் வந்து க்ளூ கன் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கப்புறமேட்டா இப்போ வந்து இந்த இடத்துல நான் எழுத போகிறேன். கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ளூ கன் ஒட்டாதீங்க. டிரான்ஸ்பர்சைட் டேப் கூட ஒட்டிக்கோங்க. நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்பி குயின்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லென்த் எடுத்துக்கலாம். 0லேருந்து 24.5 சென்டிமீட்டர் லென்த்து. இப்போ பிரெட் பார்க்கலாம். பிரெட்டு 0லேருந்து இப்போங்க 7 சென்டிமீட்டர் இருக்குது பிரெட். ஓகேங்களா? அதே மாதிரி 4 இது இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். 1 2 3 4 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இதில் வேணும்னா நீங்கள் இதில் பெயிண்ட் கூட பண்ணிக்கோங்க. அப்படி வேணான்னா நீங்கள் கலர் பேப்பர் நான் இந்த அதே சைஸ்க்கு நான் சொன்ன சைஸ்க்கு நீங்கள் கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் நிறையா பேர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. கம்மை வந்து இப்படியே போட்டு இது அப்ளை பண்ணாமல் பண்ணுவீங்க. அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக பார்த்து. அதே மாதிரி எல்லோரும் பேஸ்டல் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் எடுத்துக்கோங்க. பேஸ்டல் கலர் எடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அதில் எழுதுறது எதாவது வேணால் வெல்கம் டு ஹோம் அந்த மாதிரி எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும். தெரியும் நீங்கள் எழுதியிருக்கிறது. டார்க் கலர்ஸ் எடுத்திங்கன்னா எழுதும் போது சரியாக தெரியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 4 இது நான் ஒட்டிட்டேன். பார்த்துக்கோங்க. நான் 4 இது ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டால் போதும். வச்சுட்டு சணல் கயிறு இருந்துச்சுன்னா சணல் கயிறு வச்சுக்கோங்க. என்கிட்ட சணல் கயிறு இல்லாதனால நான் வந்து பேம்போ ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். 2 பேம்போ ஸ்டிக்கை வச்சுட்டு பின்னாடி பக்கம் இது பண்ணிக்கணும். ஸ்டாண்டு மாதிரி ஒட்டிக்கிறதுக்கு தான்.
நீங்கள் நினச்சிங்க இது வந்து பேம்பு ஸ்டிக் நம்மளுக்கு வச்சா அப்படியே அசிங்கமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் அழகாக பெயிண்ட் அடிச்சுக்கணும். பின்னாடி பக்கம் இப்படி ஒட்டி இருக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடு இது அது நல்லா அப்படி தெரியுது. அப்புறம் பேக் சைடு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினா அந்த பேம்பு ஸ்டிக்கு ஒட்டாது. ஸோ அதனால் நான் வந்து க்ளூ கன் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கப்புறமேட்டா இப்போ வந்து இந்த இடத்துல நான் எழுத போகிறேன். கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ளூ கன் ஒட்டாதீங்க. டிரான்ஸ்பர் டேப் கூட ஒட்டிக்கோங்க. நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு.